ஒரு சமயம் காசியில் நித்திய வாசம் செய்யும் அன்னபூர்ணேஸ்வரி தேவி தான் தான் தாதான்னு கொஞ்சம் கர்வம் கொண்டா. அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு சிவபெருமான் ஒரு சிவ யோகியாக தோற்றம் கொண்டு அன்னபூர்ணேஸ்வரி மாளிகைக்கு வந்து தாயே பசி அப்படின்னு சொல்கிறாரு. அதை செவி கொண்டு அன்னபூர்ணி தேவி இலையிட்டு தன்னால் இயன்ற வஸ்துக்கள் அனைத்தையும் பரிமாறினாரு. சிவயோகியோ இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் உட்கொண்டுக்கிட்டே இருந்தார். வஸ்துக்கள் எல்லாமே பூர்த்தியாக அன்னபூர்ணி தேவிக்கு என்ன செய்யறதுனே புரியல. உடனே காசியில் பிந்து மாதவன் அப்படிங்கிற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிற தன்னோட அண்ணனாகிய மகாவிஷ்ணுகிட்ட பிரார்த்திச்சு அழைக்கிறாங்க. மகாவிஷ்ணுவாகிய பிந்து மாதவன் ஒரு அந்தனர் கோலத்தில் வந்தார். அன்னம் தயார் செய்கிற இடத்துக்கு போனால் அங்கே அன்னம் தயார் செய்த பாத்திரங்கள் எல்லாமே சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அன்னபூர்ணி தேவி நடந்த விஷயங்களை கூற அதை கேட்ட மகாவிஷ்ணு சுத்தம் செஞ்சு வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தோட ஒரு ஓரத்தில் இருந்த பருக்க அன்னத்தை அக்ஷயோன்னு சொல்லிக்கிட்டு தன்னோட திருவாயால் உட்கொண்டாரு. உடனடியாக சங்கல்ப மாத்திரத்தில் அன்ன வகைகள் எல்லாமே தோன்றுச்சு. அன்னபூர்ணி தேவி அந்த சிவயோகிக்கு பக்கத்தில் இலையிட்டு மகாவிஷ்ணுவை அமர்த்தினார். மகாவிஷ்ணுவோ உட்கார்ந்து சிறிது நேரத்திலே திருப்தி அப்படின்னு சொல்லி எழுந்துட்டாரு. தமக்கு பக்கத்தில் உண்பவர் எந்திரிச்சிட்டாருன்னா தாமும் எழணுங்கிற முறையை பின்பற்றி ஆக வேண்டிய கட்டாயத்தினால சிவயோகியும் தமக்கு திருப்தின்னு எந்திரிச்சிட்டாரு. அன்னபூர்ணி தேவி அந்த சிவயோகியை வணங்க சிவயோகி சிவனாகவே காட்சியளிச்சாரு. உமைக்கு ஏற்பட்டது கர்வம் கொண்ட எண்ணத்தை மாற்றுவதற்கே தாம் இங்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மகாவிஷ்ணு, இன்றைய தினம் எவர் ஒருவர் நல்ல காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. அன்னையிலிருந்து சித்திர மாதம் சுக்லபக்ஷ திருதியை நாம் அக்ஷய திருதியை நாளாக கொண்டாடி வருகிறோம். அதனால தான் அன்றைய தினம் பொருட்கள் மேலும் மேலும் சேர்றதுக்கு நம்ம பொருட்களை வாங்கணும். ஆனால் புண்ணியம் மேலும் மேலும் சேர நிறைய தானம் செய்யுங்க. இறையிருள் அப்பத்தான் நமக்கு நிறைய கிடைக்கும்.